திமுகவின் செயல் தலைவராக மு.க. ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவருக்கான அனைத்து அதிகாரங்களும் அவருக்கு வழங்கப்படும் என்று பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. திமுகவின் 67 ஆண்டுகால வரலாற்றில் கருணாநிதி பங்கேற்காத பொதுக்குழு இதுதான். முதுமையால் ஏற்பட்ட உடல்நலக்குறைவு காரணமாக கட்சித் தலைவர் கருணாநிதி பங்கேற்காத நிலையில் பொதுச் செயலாளர் அன்பழகன் தலைமையில் பொதுக்குழு தொடங்கியது. தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட பின்னர் கட்சியின் சட்ட விதி 18 திருத்தம் செய்யப்பட்டு மு.க. ஸ்டாலினை செயல் தலைவராக அறிவிக்கும் தீர்மானத்தை பொதுச் செயலாளர் அன்பழகன் முன்மொழிய முதன்மை செயலாளர் துரைமுருகன் வழிமொழிந்தார். இதனைத் தொடர்ந்து ஸ்டாலின் செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டார். திமுக தலைவருக்கு உள்ள அனைத்து அதிகாரங்களும் செயல் தலைவருக்கும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின் கனத்த இதயத்துடன் ஏற்றுக்கொண்ட செயல் தலைவருக்கான பணிகளை பொறுப்பாக நிறைவேற்றுவேன் என கூறினார். அந்த செயல் தலைவர் என்பதை நான் பதவியாக கருதல. தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்வது போல இதை ஒரு பொறுப்பாக கருதி பொறுப்போடு பணியாற்ற நான் உறுதி எடுத்துக் கொள்ளுகிறேன் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் நம்முடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர்களுக்கும் முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் இங்கு இருக்கக்கூடிய முன்னோடிகளுக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய இதயமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். மு.க. ஸ்டாலின் தனது கடமைகளை நிறைவேற்ற திமுக மகளிர் அணி துணை நிற்கும் என அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி தெரிவித்தார். என்னுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் அணி நிச்சயமாக தளபதி அவர்களின் அத்தனை முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். இதனைத் தொடர்ந்து கோபாலபுரத்தில் கருணாநிதியை சந்தித்து வாழ்த்து பெற்ற மு.க. ஸ்டாலின் வழக்கம் போல தலைவர் பொதுச் செயலாளருடன் கலந்து பேசி அனைத்து முடிவுகளும் எடுக்கப்படும் என்றார். தலைவர் வந்து எங்களுக்கு வாழ்த்து சொன்னாரு. சரி, இப்போ இது நீங்க வந்து ஒரு பதவியில ஒரு பொறுப்புன்னு சொல்லிருக்கீங்க. இந்த பொறுப்பின் முதல் காரியமா என்ன செய்ய போறீங்க? தலைவர் என்ன நினைக்கிறாரோ என்ன சொல்றாரோ அதை செய்வோம். திமுகவின் செயல் தலைவராக ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டதற்கு தொண்டர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திமுக தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடினர்.